எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கிதமிழா. இன்னைக்கு வந்து நம்ம iQOOட Z3 அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் நமக்கு வந்து iQOO Z3யோட பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் மேல வந்து நம்மளுக்கு iQOO அப்படின்னு சொல்லி பெருசா வந்து ஃப்ரண்ட்ல பிராண்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ்ல சைட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா iQOO Z3 5G அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 5G வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iQOO Z3 5G அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ரிவ்யூ நோட் தான். ஸோ நமக்கு வந்து iQOOல வந்து ஒரு ப்ளூ கலர் 8GB RAM 256GB வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நோட்னால ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைசிங் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் பேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலர் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் மேலே நமக்கு வந்து iQOO அப்படின்னு சொல்லி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு USB Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 55 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்ரைட்டரி கேபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு USB Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த சிம் இஜெக்டட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு குவிக் ஸ்டார்ட் கைடும் அப்புறம் வந்து அந்த வாரண்டி கார்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டி நமக்கு வந்து நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iQOO Z3 வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பீல் ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பீல் ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. பயங்கரமாக செம ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் பிடிச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் சீப் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பின்னாடி வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் வந்து இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஃபோன் செமையாக இருக்குது. ஆனால் பிடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கி ஃபீல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஒரு பெரிய சார்ஜர் வந்துருக்கு. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து நம்மளுக்கு 55 வாட் சார்ஜர். ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 55 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ விவோட 55 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வெயிட்டாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கேஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபோனுக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ iQOO 5G பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பேக்கில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 768G வந்து கொடுத்துருக்காங்க. 4400 mAh பேட்டரி ப்ளஸ் 55 வாட் சார்ஜிங் வந்து இருக்குது. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.58 இன்ச் 120Hz LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AMOLED இல்லை, LCD தான் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. USB Type C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல வந்து ஹைபிரிட் சிம் ட்ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 5G பேண்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. N77 அப்புறம் N78 5G பேண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு க்ளீனாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு எதுவுமே வந்து இல்லை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து iQOO Z3யோட சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபன் டச் OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியல. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. டெய்லி ஹண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி ஹண்ட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது.
அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்சாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்சாட்டும் நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. அது இல்லாமல் இங்கே வந்து நம்மளுக்கு ஹாட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுதா? அதை வந்து நம்மளால் வந்து ரிமூவ் வந்து பண்ண முடியுது. ஸோ சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எல்லா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியல. ஃபோன் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோட ஃபோன் ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜும் விவோட மெசேஜ் ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லான்ச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ அபவுட் ஃபோன் போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராசஸர் நீங்கள் பார்க்கலாம், Snapdragon 768G அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ரேம் வந்து 8GB வந்து நம்மளுக்கு நார்மல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 3GB வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு 256GB அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து போகலாம். ஸோ சாஃப்ட்வேர் வெர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து FunTouch OS 11.1 குளோபல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து பேக் போகலாம். ஸோ அப்படியே பேக் போனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் ரேம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரேம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இந்த iQOO நம்மளுக்கு அம்ச யூனிட் வந்து 8GB ரேம் வந்து இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 3GB வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து உங்களால் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்டெண்டட் ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அதை வேணால் கூட நீங்கள் வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா அதை ஆன் பண்ணுறதே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நமக்கு வந்து 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 256GB ஆஃப் ஸ்டோரேஜில் வந்து நம்மளுக்கு 20GB வந்து யூஸ்டாக இருக்குது. மீதி எல்லா ஸ்டோரேஜும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து பிளென்ட்டியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் போகலாம். பேக் போனதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து டார்க் தீம் இந்த மாதிரி நமக்கு வந்து நார்மலான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் தீம் வந்து இருக்குது, ஐ ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ், இந்த மாதிரி நார்மலான ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்களால் வந்து ஸ்க்ரீன் கலர்ஸும் வந்து ட்வீக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு 120Hz LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் யூசேஜை பொறுத்து 60Hz 90Hz 120Hz அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 60Hz வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 90Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம், 120Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120Hz ஃபோனில் 60Hz அப்புறம் 120Hz மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடுவில் 90Hz வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் iQOO வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 60Hzம் கொடுத்துருக்காங்க, 90Hzம் கொடுத்துருக்காங்க, அதே சமயத்தில் 120Hzம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தா யூஸ் பண்ணனும்னா நீங்க வந்து 120Hz யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து எனக்கு பேட்டரியும் அதே சமயத்துல ஸ்மூத்னஸும் ஓரளவுக்கு வந்து எனக்கு பேலன்ஸா வேணும்னா நீங்க வந்து 90Hzல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த மாதிரி 120Hz கொடுக்குற எல்லா வெண்டர்ஸும் வந்து நமக்கு 90Hzம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்து போகலாம். ஸோ பேக் போனதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்பிக்கலான FunTouch OSல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு iQOO நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் போயிட்டு நான் வந்து இதில் DRM Info ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த DRM Info ஆப் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM Info ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்டட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60, 90 அப்புறம் 120Hz அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டட் HDR டைப்ஸ் பார்த்தீங்கன்னா HDR10 அப்புறம் HDR10+, அப்புறம் HLG அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் எல்லாமே வந்து உங்களால் ஃபுல் ஹெச்டியில் வந்து ப்ளே பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் கேமரா காம்பேக்டிபிலிட்டி வந்து ஓப்பன்
ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இதில் வந்து நமக்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கூகுள் கேமராக்கு தனியாக வீடியோ வேணுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபோன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கேமரா அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ அக்ரி வந்து கொடுத்துடலாம். ஸோ அக்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஜூமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கேமரா வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்த போர்ட்ரேட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட் மோட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் மேக்ஸிமமாக எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவில் நம்ம வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோவில் 4K வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 4K 30 FPS 60 FPS அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Kல கூட உங்களால் வந்து 4K 60 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4K 30 FPS நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS நம்மளால் வந்து கேப்சர் வந்து பண்ண முடியுது. கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஸோ 30 FPSம் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து 60 FPSம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவி மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து ஒரு டிப்பிக்கலான எல்லா செட்டிங்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நமக்கு வந்து 64 மெகாபிக்சல் மோட், பேனோரமா மோட், அப்புறம் லைவ் ஃபோட்டோ மோட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கலர்ஸ் வந்து சூப்பர் நேச்சுரலாக வந்துருக்கு. எந்த விதமான ஒரு ஓவர் சேச்சுரேஷனும் இல்லை. அதே சமயத்தில் டைனாமிக் ரேஞ்சும் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ லைட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் போது 64 மெகாபிக்சல் கேமரா, அதாவது பிரைமரி கேமராவும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதே சமயத்தில் அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் லைட் வந்து கம்மியாக அதாவது லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 மெகாபிக்சல் கேமரா வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அல்ட்ரா வைட் வந்து நமக்கு நல்லாவே வந்து திணறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தத்தில் கேட்டிங்கன்னா டே லைட்டில் வந்து கேமராஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்ல வந்து கண்டிப்பா என்ன கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லோ லைட்ல நீங்களே போட்டோஸ் வந்து பார்க்கலாம். பிரைமரி கேமரா வந்து நமக்கு டீசெண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அல்ட்ரா வைட் வந்து கண்டிப்பா லோ லைட்ல வந்து நல்லாவே வந்து திணறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த அல்ட்ரா வைட் போட்டோ வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு லோ லைட்ல வந்து திணறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து புரியும். ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போர்ட்ரேட் மோட்ல போட்டோஸ் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கு. அதை மட்டும் நம்மளுக்கு வந்து அப்டேட்ல வந்து கண்டிப்பாக சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அப்டேட்ல வந்து ட்வீக் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.